கோவை கொடிசியாவில் காவிரியின் புதிய 3 தயாரிப்புகள் அறிமுகம் விழா நடைபெற்றது. கோவையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் இன்டீரியோ அண்ட் எக்ஸ்டீரியோ பில்ட் எக்ஸ்போ 2026 கோலாகலமாக தொடங்கியது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக அரங்கில் காவிரி குடும்பத்தின் புதிய அரங்கு திறப்புழா கோலாகலமாக இன்று தொடங்கியது. திறப்புழாவில் காவிரி குடும்பத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் லயன் வினோத் சிங் ரத்தோர் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் RS மாருதி, சிப்கா தலைவர் வி ரவிச்சந்திரன், ஃபைரா தேசிய செயலாளர் லயன் செந்தில்குமார், கோஷினா தலைவர் EVP பழனிசாமி ஆகியோர் காவிரியின் புதிய 3 தயாரிப்புகளை அறிமுகம் செய்து வைத்தனர். இதுகுறித்து காவிரி குடும்பத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் லயன் வினோத் சிங் ரத்தோர் கூறுகையில், காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி கோவை கவுண்டம்பாளையத்தில் அமைந்துள்ளது. இந்நிறுவனம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு செயல்பட்டு வருகிறது. 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதன்முறையாக 7 வனங்களில் வாட்டர் டேங்குகளை அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போது இந்த கண்காட்சியில் காவிரியின் புதிய 3 தயாரிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் காவிரி நிறுவனத்தின் தயாரிப்பான புதிய ஸ்டார்ஷிப் ஆன்டி மைக்ரோபியல் அதிநவீன தண்ணீர் தொட்டி 10,000 லிட்டர் கொள்ளளவுடன் 7 லேயர் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நுண்ணுயிர்களை எதிர்க்கும் தன்மை கொண்டதுடன் ISO தர சான்று பெற்ற இந்த தொட்டிக்கு 15 வருட மாற்று உத்தரவாதம் வழங்கப்படுகிறது என்றார். மேலும் காவிரியின் அடுத்த புதிய தயாரிப்பாக அதிநவீன ஹேவி டியூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓஸ் குழாய்களை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய குழாய்கள் 3/4 அங்குலம் மற்றும் 1 அங்குல அளவுகளில் 30 மீட்டர் நீளத்தில் விற்பனைக்கு வந்துள்ளன. கட்டுமான பணிகளுக்கு ஏற்ற வகையில் மிகுந்த வலிமையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சூப்பர் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் பைப் அழைத்தாலும் உடையாத வகையில் அதிக உறுதியுடன் தயாரிக்கப்பட்டது. எனவே எங்களது இந்த புதிய தயாரிப்புகளுக்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு சங்கங்களின் தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த கண்காட்சி விழாவை சிறப்பித்தனர். கோவை செய்திகளுக்காக சீனிவாசன். ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர் சார்பாக தலைவர் மேற்கொண்டு PST அனைத்து அண்ணன் தம்பிங்க எல்லாருமே 3 லான்ச்சுக்காக வந்திருக்காங்க. நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து நம்ம 7 லேயர் டேங்க் ஸ்டார்ஷிப் இலான் மஸ்க் மூலமாக இந்த இன்ஸ்பயர் ஆனோம். இலான் மஸ்க் கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டுங்க. நீங்கள் வாழ்க்கையில் பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி போக முடியாது. நம்ம பற்றி யார் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு யோசிச்சிட்டே இருந்தால் ஒரு படி முன்னாடி போக முடியாதுங்க. முன்னாடி மட்டும் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வளரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பேர் ஸ்டார்ஷிப். அதுக்கு நம்ம ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சார் 5 லேயர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் லேயர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிகிரி டெம்பரேச்சரில் வாட்டர் இல்லை கெமிக்கல் ஸ்டோர் பண்ணும்போது டேங்க் ஆஃப் த வெயிட் ஜாஸ்தியாக இருக்கணும். அதான் நம்ம ஸ்டார்ஷிப் 7 லேயர் டேங்க். சரி 7 லேயர் டேங்க் வாங்கும்போது என்ன பயன் இருக்குன்னா 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நார்மல் டேங்க் காவேரி டேங்க் 10 வருஷம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம 5 லேயர் டேங்க் வந்து அத்திக்கடல் லான்ச் பண்ணோம். இப்போ 7 லேயர் டேங்க் வந்து ஸ்டார்ஷிப் லான்ச் பண்ணியிருக்கோம். அது போக வந்து இன்னைக்கு கட்டுமானத்தில் வந்து நம்ம தலைவர் சார் வந்து பொறியாளர் வந்து பழனிசாமி சார் சொன்ன மாதிரி கட்டுமானத்தில் வந்து இந்த வீடு கட்டும் போது ஒரு கலராக ஒரு ஹோஸ் வாங்குறோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம் 5 தடவை மாற்றிடும். அது பொதுவாக எல்லாரும் சொன்ன கருத்து. சரி ஏன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் R&D. நான் பாலிமெண்ட் டிகிரி வச்சிருக்கிறது ஆனால் சொன்னது வந்து நான் அம்பர்டாவில் படித்தேன். ஸோ அது வந்து ஒரு 6 மந்த்ஸ் R&D பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது. ஜென்ரலாக வண்டி ஏறும் சைட்டில், ஏன்னா லாரி வந்துட்டு இருக்கும், கட்டுமான வெஹிக்கிள் நிறையா வரும், வண்டி வரும். அப்புறம் வேலை செய்கிறவங்கலாம் 2 வீலர் கொண்டு வருவாங்க. வண்டி ரெகுலராக ஏறும்போது என்னன்னா ஓட்டையாயிடும். ஸோ நம்ம பைப் வந்து ரெகுலராக எந்த வண்டி ஏறினாலும் ஒன்றும் ஆகாது. பட் ஆஃப்கோர்ஸ் அதில் ஒரு கண்டிஷன்னா கீழே ஷார்ப்பாக ஏதோ கல்லுகள் இருந்தால் ஓட்டையாயிடும். அது சப்ஜெக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா 2 வருஷம் தாராளமாக உழைக்கும். இது வந்து ஹெவி டியூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜோன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக லான்ச் பண்ணாங்க. 3வது ப்ராடக்ட் வந்து இந்த பெரிய ப்ராஜெக்ட்டில் வந்து அண்ணா சொன்ன மாதிரி இன்னும் ஹெவியான ஒரு பைப் வேணுங்க. இதோட ஹெவியாக ஏதாவது எலக்ட்ரிக்கல் பைப் கிடைக்குமான்னு கேட்டனால சூப்பர் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக்கல் பைப் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டெமோ கூட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். லைவாக வளைச்சு பார்த்தாங்க, ஒரு பொறியாளர் வந்து வளைச்சு பார்த்தாரு. பைப் உடையாதுங்க. இதுதான் நம்ம குவாலிட்டிங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சார்பாக அந்த சங்கத்துக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ பார்க்குறவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆரம்பிச்சிடலாங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கொடிசியாவில் நடக்கிற இந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எக்ஸ்போவில் நம்ம காவேரி குழுமம் அருமையான ஒரு 7 லேயர் டேங்கை வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோவை ஜோன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் தலைவராகவும் எங்கள் சங்கத்து மூலியமாகவும் அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா அமோகமாக வரணுன்ட்டு. ஏன்னா மக்களுக்கு என்ன வேணுன்றது கரெக்டாக ஆராய்ஞ்சு அப்பப்போ அவர் புதுசாக நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காரு. காவேரி குழுமத்துக்கு வந்து எங்கள் சங்கம் மூலியமாக மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். நல்ல என்ன ப்ராடக்ட் கொடுத்தாலும் என்ன ரெக்யூமெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுக்குறாரு. நல்ல ரேட்லையும் கொடுக்குறாரு. கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவர் ஆக்சுவலாக ஒரு பாலிமர் இன்ஜினியர்ன்றதுனால இந்த டேங்குக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸாக எல்லாமே ஸ்பெஷல் ஒரு இது பண்ணி அதுக்காக அவர் லான்ச் பண்ணுறதுல ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பெஷல் கேர் எடுத்து அது பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இந்த பைப்ஸு, ஹோஸு, முக்கியமாக அவர் சொன்ன ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறைய எங்கள் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் முடியறதுக்குள்ள ஒரு 4 ஹோஸ் 5 ஹோஸ் மாற்றிடுறோம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்துக்கு அவர் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. அது நல்ல ஒரு ப்ராடக்ட்டு.
அடுத்தது அந்த எலக்ட்ரிக்கல் பைப்பு, காங்கிரீட்டில் போடுற எலக்ட்ரிக்கல் பைப்பு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் வண்டி ஓடும் போது அந்த பைப்பெல்லாம் டேமேஜஸ் ஆயிரும். மறுபடியும் ஃபியூச்சரில் காங்கிரீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஷட்டரிங் பிரிச்சுட்டு பார்த்தா அந்த பைப் பூரா பிளாக் ஆகிருக்கும். அந்த ப்ராப்ளம் வராததுக்கு ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 3 ப்ராடக்ட்டுக்குமே எங்கள் அசோசியேஷன் மூலிமா வாழ்த்துக்கள். காவேரி குழுமம் ஜேஎன்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நடக்கிற இந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எக்ஸ்போ அதுக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பனிங்க்கும் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க நம்ம அசோசியேஷனை. எங்கள் சங்கம் மூலிமா அதுக்கும் சிறப்பாக நடந்து வெற்றி பெறணுன்றதுக்காக அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே கோவை ஜோன் சங்கம் அசோசியேஷனில் ஒரு 175+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கோம். மெம்பர்ஸுக்கும் நம்ம என்ஜினியர்ஸுக்கும் இந்த சிறப்பான ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா எங்களது வாரம் இது கனவு இல்லத்தில் ஒரு ஆர்டிக்கல் வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் நல்ல ரீச் ஆகுது. பப்ளிக்கே வந்து கூப்பிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு கோவை ஜோன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் நல்ல ஒரு இதில் நிலைமையில் இருக்குது, நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. மக்களுக்கு எங்கள் சங்கம் சார்பாக வந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது எங்கள் சங்கம் மூலிமா ஒரு சின்ன டைரக்டரின்னு சொல்லிட்டு, அதாவது எங்கள் என்ஜினியர்ஸினுடைய டீட்டெயில்ஸு ப்ளஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா வெண்டர்ஸும் போட்டு ஒரு கம்பைன் பண்ணி ஒரு டைரக்டரி லான்ச் பண்ண போகிறோம். இது மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, நம்ம பப்ளிக்கும் சரி, நம்ம இன்டீரியருக்கு வர அத்தனை பேர்த்துக்கும் நம்ம எங்கள் இதை ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறத வந்து லான்ச்சுக்கு வந்து உங்கள் ஆதரவு வேணும்னு சொல்லி இது மூலிமா கேட்டுக்கிறேன்.